السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولو أنهم صبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: اللهم حبب إلينا المدينة كما حببت مكة أو أشد حبا، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய வாழ்வை அன்ஹும் பிசஹாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த பாக்கிய மிகுந்த ஜும்மாவின் வேளையில் அல்லாஹின் இல்லத்தில் ஒன்று குழும் இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, பாக்கிய மிகுந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். துல்காதா, துல் ஹஜ் என்று இந்த மாதங்கள் முழுக்க ஹஜ்ஜை பற்றி அதிகம் பேசப்படுகிற, என ஹாஜிகளுக்கு உண்டான, அவர்கள் செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகள், இந்த ஹாஜிகளுக்கு உண்டான மக்காவை பற்றி உண்டான, மதீனாவை பற்றி உண்டான ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் எடுத்து சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு கால சூழல். அந்த வகையில் நாம் சென்ற வாரம் மக்காவினுடைய அந்த உயர்ந்த மக்காவினுடைய கண்ணியங்கள் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்காவை நோக்கி ஏன் எல்லா மக்களையும் அல்லாஹ் அங்கு வர வைத்திருக்கிறான் என்பது பற்றி எல்லாம் நாம் மக்காவை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் மதீனாவை பற்றி, அந்த மதீனாவுடைய சிறப்புகள், மதீனா குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மாவில் நாம் பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக ஏதாவது ஊரை பற்றி பேசணுன்னா அது ஏதாவது தேவை இருக்கும் கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் நம்முடைய விஷயம். ஏதாவது ஊரை பற்றி பேசணுன்னா அது எனக்கு தேவை இருக்குது, அந்த நாட்டுக்கு நான் என்ன போகிறேன்னா அந்த நாட்டுக்கு ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஆனால் மக்காவும் மதீனாவும் உலக முஸ்லிமின் அத்துணை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பை மக்காவில் வைத்து அல்லாஹ் ஹிஜ்ரத் என்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஒரு தேவையை கொடுத்து அல்லாஹ் மதீனாவிற்கு வர வைத்து, மதீனாவில் தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை, இஸ்லாமிய ஆளுமையை, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்ட செய்து, அண்ணல் பெருமானாருடைய ரூஹையும் அல்லாஹ் மதீனாவில் வைத்து வாங்கி அவருடைய புனித உடலை அந்த ஊர் சுமர்ந்து இருக்கிறது என்கிற பொழுது முஸ்லிம்களுக்கும் மதீனாவுக்குமான தொடர்பு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தொடர்பு என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புனித உடல் தாங்கி இருக்கிற அந்த மண் நமக்கு செய்தியை நிறைய உணர்த்தி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, மதீனா, நாம் நினைக்கிற மாதிரி மதீனா என்கிற அந்த ஊர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஹதீஸின் வாயிலாக ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுவாங்க. யஸ்ரிப் என்று சொல்லப்படுகிற ஊர் மதீனா. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கனவுல உணர்த்தி காட்டான், இந்த ஊருக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. கனவுல பார்க்குறாங்க, பேரித்த மரங்கள்லாம் நிறைய தோப்பாக பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஊருக்கு தான் ஹிஜ்ரத் செஞ்சு போக போகிறவங்க ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்தால் பல சஹாபாக்களுக்கு மதீனாவுடைய சூழல் ஒத்துக்கல, அங்கே கிளைமேட்டு ஒத்துக்கலை. அந்த மண்ணுடைய தோதுக்கு ஏற்றவாறு அங்கே ஒத்துக்கல்ல. அது அபூபக்கர் ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் மதீனாவுக்குள்ள வந்தால் கடுமையான காய்ச்சல்.
இடைநில்லாத காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. காய்ச்சல்னா தாங்க முடியல, காய்ச்சல்னா மருந்து போட்டால் குறையணும், குறையல, அதிகமான காய்ச்சல் ஏறிக்கிட்டே போகுது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் மக்காவில் இருந்தோம், சொந்த ஊர், அந்த ஊர்லேயும் அதே மாதிரி வெயில் தான். ஆனால் அந்த ஊர் நமக்கு கிளைமேட் செட் ஆகிடுச்சு. மதீனாவிற்கு வந்தால் இங்குள்ள கிளைமேட் நமக்கு ஒத்துக்கலை யா ரசூலுல்லாஹ். பெரும்பெரும் சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் நாங்கள் எல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி இல்லை, உலக முஸ்லிம் மக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அப்போ ஒரு துவா செஞ்சாங்க. நாம் யோசிக்கணும், அந்த பூமி குடியேறுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு பூமி மதீனா. மக்கள் போய் வசிப்பதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஊர். அப்படி நோயும் காய்ச்சலுமாய் இருந்த பரவி இருந்த ஒரு ஊரில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை இப்படி மாற்றி காண்பித்தார்கள். குடியேறுவதற்கு தகுதி இல்லை என்கிற ஊரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு, உலக மக்களுக்கெல்லாம் பிரியமான ஒரு நகரமாக ரசூலுல்லாஹ் அறிவித்து கொடுத்தாங்க. உலக மக்களுக்கெல்லாம் பிரியமான நகரமாக, பரக்கத் நிறைந்த பூமியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமியை அறிவித்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் முதல் வார்த்தை துவா செஞ்சாங்க. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சேன், அல்லாஹ் இவங்களுடைய நோய்க்கு ஷிஃபா கூட துவா செஞ்சுருக்கலாம் இல்லையா? இவங்களுக்கு அந்த பூமியை ஒத்துக்கிற மாதிரி கூடிய தான் துவா செஞ்சுருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வித்தியாசமாக வந்தது. முதல் வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, இறைவா இந்த மதீனா பூமியை விரும்பி எல்லா மக்களும் விரும்புகிற பூமியாக மாற்றி கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் இந்த மதீனாவை உலக முஸ்லிம்கள் எல்லாம் விரும்புகிற ஒரு புண்ணியமான பூமியாக, பரக்கத் நிறைந்த பூமியாக மாற்றி கொடு. எப்படி? கம ஹபப்த மக்கா, மக்காவை எப்படி நீ உலக மக்களுக்கெல்லாம் விருப்பமான பூமியாக தேர்வு செய்திருக்கிறாயோ அது மாதிரி மதீனாவையும் உலக மக்களுக்கு விருப்பமான பூமியாக மாற்றித்தாய் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த துஆவினுடைய பரக்கத் இன்னைக்கும் கியாமத் வரைக்கும் கூட ஹாஜிகள், உம்ராக்கு செய்கிற ஹாஜிகளும், ஹஜ்ஜுக்கு செல்கிற ஹாஜிகள் எல்லாம் தன் வேலை மக்காவோடு முடிந்தது என்று திரும்புவது கிடையாது. மதீனா நகருக்கும் சென்று வருகிறார்கள், அங்கு சென்றும் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து வருகிறார்கள் சொன்னால் காரணம் ரசூலுல்லாஹ் செய்தது அற்புதமான துவா. உலக மக்கள் குடியேறுவதற்கு அந்த ஊரில் போய் தங்க முடியாத நிலைமையை மாற்றி ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. மக்காவை நீ விரும்பிய பூமியாக ஆக்கியது போன்று இந்த மதீனாவுடைய பூமி எல்லா மக்களும் விரும்புகிற பூமியாக மாற்றித்தாயா எல்லாம் கேட்டாங்க. கேட்ட ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை சேர்த்து கேட்டாங்க, வபாரிக் லனா ஃபீ சாஇஹா வ முத்திஹா, இங்குள்ள விளைச்சலில், இங்குள்ள அளவுகளில் நீ பரக்கச் செய்ய அல்லாஹ் என்று கேட்டுவிட்டு மூன்றாவது வார்த்தையாக ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வஹவ்வில் ஹுமாஹா இலல் ஹுஜ்ஃபா, இங்கே வருகிற மக்களுக்கெல்லாம் காய்ச்சலினால் உடல்நிலை முடியாமல் போகிறது, அந்த காய்ச்சலை மதீனாவிலிருந்து நீ வெளியேற்றி விடு யா அல்லாஹ். ஹுஜ்ஃபா என்கிற மதீனா விட்டு தூரமாக இருக்கிற அந்த பூமிக்கு இந்த காய்ச்சலை வெளியே துரத்தி விட்டுருந்தாங்க. நினைச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர். ஒரே வார்த்தையில், ஒரே துவாவில் 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த மக்கா மதீனா உலக முஸ்லிம்களால் விரும்பப்படுகிற பூமியாக இருக்கணும், இந்த மதீனா பரக்கத் நிறைந்த பூமியாக இருக்கணும், இந்த மதீனா வருகிற மக்களுக்கு எந்த நோயையும் பரப்பாத ஒரு பூமியாக இருக்கணும் ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துஆவினுடைய பரக்கத் இன்னைக்கு வரைக்கும் ஹாஜிகள் அந்த மதீனாவை நேசிக்கிறார்கள். மதீனாவில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதை விரும்புகிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தந்த அற்புதமான துஆ. நாம் அப்படி ஒரு கண்ணியமான ஒரு பூமிக்கு போய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறோம் என்கிற பொழுது ஹாஜிகளுக்கு அது சம்பந்தமான கூடுதல் ஆசை தேவை. ஏன்னா ரசூலுல்லாஹ் விரும்பின ஒரு பூமிக்கு போகிறோம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த ஒரு பூமிக்கு போகிறோம் அப்படிங்கிற பொழுது அது சம்பந்தமான நிறைய ஆசைகள் தேவை ரசூலுல்லாஹ் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவ்வளோ பெரிய பரக்கத் நிறைந்த ஒரு பூமி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனா, இறைவா நீ மதீனாவை இப்படி ஆக்கித்தா லிஅஃபை மா பி மக்கா மினல் பரக்கா, மக்காவில் என்னென்ன பரக்கத்தெல்லாம் உண்டோ அது 2 மடங்கான பரக்கத்தை மதீனாவுக்கு தான் கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ அற்புதமான வார்த்தை இந்துவா. மக்காவுக்கு என்னென்னலாம் பரக்கத்தை நீ கொடுக்குறியோ அதில் 2 மடங்கான பரக்கத்தை நீ மதீனாவுக்கு தான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளோ அற்புதமாய் பரக்கத் நிறைந்த ஒரு பூமிக்கு ஹாஜிகளாகிய நாம், அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும். ஹாஜிகள் அங்கே கால் பதிக்க போகிறாள் என்கிற பொழுது அந்த ஊர் குறித்து உண்டான, மதீனா நகர் குறித்து உண்டான சிந்தனைகளும் ஆசைகளும் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரியதாக நிறைந்திருக்க வேண்டும். பொது சொல்லுமையிலே மதீனா என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு ரசூலுல்லாஹ் நிறைய அடுக்கிட்டே போனாங்க. ஏதாவது திடீர்னு ஒரு ஊருக்கு திடீர்னு விஐபி வராரு, இல்லை முதல்வர் வர்றாருன்னா எப்படி ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் கியாமத்து வரைக்கும் அந்த பூமியை விஐபி பூமியாக ஆக்கி வச்சாங்க ரசூலுல்லாஹ். கியாமத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த பூமிக்கு சொன்ன சிறப்புகளில் நிறைய சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி தெரியுமா?
மிகச்சிறப்பான பூமி. அலா அன்காவில் மதீனத்தி மலாயிகா, இந்த மதீனாவுடைய ஓரங்களில் மலக்குகள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். லா யதுகுலுஹு த்தாஊன் வலத் தஜ்ஜால், இந்த பூமிக்குள்ள 2 விஷயம் நுழையாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த பூமிக்குள்ள 2 விஷயம் நுழையாதுனாங்க. எந்த ஊருக்கு வில்லாசிறப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கு எந்த விதமான பெரும் வியாதிகளும் மதீனாவுக்குள்ள நுழையாது. அவ்வளோ பரக்கத்தான பூமி. வலத்தாகோன், இந்த பூமிக்குள்ளே பெரும் வியாதி, காலரா போன்ற என்னென்ன அந்தந்த காலத்துக்கு தகுந்தவாறு பெரும் நோய்கள் வருகிறதோ அந்த பெரும் நோய்கள் மதீனாவுக்குள்ள நுழையாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். 2வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வலத் தஜ்ஜால், உலகமே தஜ்ஜாலுடைய வருகையினால் குழப்பத்திலும் பயத்திலும் ஆட்பட்டிருக்கும். ஆனால் இந்த மதீனாவினுடைய எல்லைக்குள்ளே எந்த விதமான பெரும் தொற்றுகளும் உள்ளே வராது, தஜ்ஜாலும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்குண்டான பாதுகாப்பை அல்லாஹ் மதீனாவினுடைய ஓரங்களில் மலக்குகளை நிப்பாட்டி வைத்து இந்த ஊருக்கு காலம் முழுக்க அல்லாஹ் பாதுகாப்பை தந்திருக்கிறான். நாம் உள்ளே நுழைகிற அந்த பூமிக்குள்ளே ஒரு சந்தோஷம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் இந்த மதீனாவில் கால் வைப்பதின் மூலமாய் நம் உடலில் உண்டான நோய்களுக்கும் அல்லாஹ் ஷிஃபாவை தர வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஏன்னா பெரும் நோய்கள் வராது என்கிற பொழுது நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன கோளாறுகள் கூட, நோய்கள் கூட அந்த மதீனாவில் நுழைவதன் மூலம் அல்லாஹ் ஷிஃபாவை தந்துடணும் அப்படின்னு நாம் நினைத்து வைக்கணும். நம்முடைய ஈமானும் அழகாக வேண்டும் என்று நினைத்து வைக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஒரு தனி சிறப்பு சொன்னாங்க. மதீனாவுடைய நிறைய சிறப்புகள் உண்டு. ஹாஜிகள் நாம் உள்ளே கால் வைக்கிற பொழுது நிறைய நீதி செய்து கொள்ளலாம். அந்த பூமிக்காக நான் சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் லா யஅரிசு இலல் மதீனா, அது ஒதுங்குகிற இடம் மதீனானாங்க ரசூலுல்லாஹ். ஈமான் அது ஒதுங்குகிற இடம், அது மதீனாவில் சென்று ஒதுங்குகிறது. கமா தஅருசுல் ஹய்யத்து இலா ஹுஜ்ரத்திஹா, எப்படி ஒரு பாம்பு தன் பொந்தை நோக்கி எங்கே சென்று அது வேட்டையாடினாலும் உணவு தேடினாலும் வெளியெல்லாம் போயிட்டு தன் பொந்தை நோக்கி எப்படி திரும்புமோ, அதே மாதிரி ஈமானுடைய அஸ்திவாரம், ஆரம்பம், வளர்ச்சி எல்லாம் மதீனாவில் ஆரம்பித்தது. அது உலகம் முழுக்க சென்று விட்டு கடைசியாய் அந்த ஈமான் மதீனாவை நோக்கி திரும்ப வரும் நகர ரசூலுல்லாஹ். ஹாஜிகளுக்கு அற்புதமான பாரத ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டினாங்க. மதீனாவில் நாம் கேட்கிற துஆக்களில், இறைவா எனது ஈமானை இந்த மதீனாவிற்கு கால் வைத்திருக்கிற எனக்கு என் குடும்பத்திற்கும் இந்த ஈமானை நிரப்பமானதாக ஆக்கித்தாயா அல்லாஹ். நாங்கள் மௌத்து வரைக்கும் ஈமானில் இஸ்திகாமத்தாய் வாழக்கூடிய தௌஃபீக்கை தாயா அல்லாஹ். இந்த மண்ணுக்கென்று உண்டான சிறப்பில் அந்த ஈமானை பாதுகாக்கிற, அந்த ஈமானை தடம்புறாக வாழ்கிற பாக்கியத்தை இந்த மதீனா மண்ணுக்கு நீ தந்திருக்கிறாயா அல்லாஹ். அந்த மண்ணில் கால் வைத்த எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் கியாமத் வரை ஈமான உறுதியா தாயா அல்லாஹ் என்று கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மதீனாவுடைய மண் அது ஈமானுடைய அஸ்திவாரமான மண். நாங்கள் ரசூலுல்லாஹ் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மதீனா குறித்து உண்டான செய்திகள் நமக்கு நிறைய விஷயங்கள் உணர்த்துகிறது. அந்த மதீனா நகரத்தை நாம் ஆசைப்படுகிறோம் என்கிற பொழுது அந்த மதீனா நகரத்தினுடைய கண்ணியத்தை உணர்ந்தவர்களாய் நாம் உள்ளே கால் வைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ஆசைப்படுகிற, அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற, ஹாஜிகளுக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமான பாடங்கள். மதீனாவை சுற்றி இருக்கிற மலைகள் குறித்து கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இங்கே இருக்கிற மலைகள் கூட அது வெறும் மலைகள் கிடையாது. எல்லா மலைகளும், குறிப்பாய் ஜபல் உஹத் நுஹிப்புனா வ நுஹிப்புஹு நாங்கள் ரசூலுல்லாஹ். உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் உஹதை நேசிக்கிறோம் நாங்கள் ரசூலுல்லாஹ். நம்மை பொறுத்த வரைக்கும் மலை உயிரற்ற ஒரு ஜடம். ஆனால் மதீனாவில் இருக்கக்கூடிய மலை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது நம்மை நேசிக்கிறது நாங்கள் ரசூலுல்லாஹ். நாம் அந்த மலையை நேசிக்கணும். நாங்கள் உணர்த்துற அடையாளம் என்னென்னா, மதீனாவிற்குள் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அது அல்லாஹ் ரசூலுடைய கண்ணியம் தெரிந்த ஒரு பொருள். வருகிற ஹாஜிகளும் அந்த கண்ணியத்தை தெரிந்து வாருங்கள், அந்த கண்ணியத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அந்த கண்ணியத்தோடு தான் இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுது ஈமானுடைய பரக்கத்தோடும் உடல் நலம் குன்றாத நல்ல ஆஃபியத்தோடும் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதையெல்லாம் அந்த மதீனா மாநகருடைய சிறப்பில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாய் கற்றுத்தந்தாங்க. மதீனாவை விளங்குகிற, மதீனாவின் சிறப்பை விளங்குகிற நமக்கு பொதுவாக சொல்லுவோம், ஏதாவது ஊரை பற்றி சொன்னாலே சேலம் சொல்லுவாங்க. சொல்லியா சேலம் என்னங்க, அது மாமரத்துக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. பண்ருட்டி உடனே சொன்ன பண்ருட்டினா அது பலாபலத்துக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. நாட்டை சொன்னால் அதேமாதிரி சொல்லிடுவோமா இல்லையா? சுத்தம், சுகாதாரம், அதுனா மலேசியா, சிங்கப்பூர் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒவ்வொரு நாட்டையும் சொல்கிற போது ஒவ்வொரு அடையாளம் சொல்கிற மாதிரி மதீனா என்று சொல்கிற பொழுது எது ஞாபகத்திற்கு வருகிறது என்று கேட்டால், ஈமான்தாரிகள் சொல்ல வேண்டிய, உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் ஞாபகத்திற்கு வர வேண்டியது மதீனா. அது எங்கள் கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்கிற ஒரு பூமி. மதீனாவில் என்னங்க ஸ்பெஷல்? மதீனானாலே அது ரசூலுல்லாஹுடைய பூமி. ஒரு கவிஞன் இப்படி ரசூலுல்லாஹுடைய காதலில், சொர்க்கம் ஏன் உனக்கு பிடிக்கிறது, சொர்க்கம் ஏன் உனக்கு பிடிக்குது, அதில் நிறைய இன்பங்கள் இருக்குது, தேனாறு பாலாறு எல்லாம் ஓடுதுங்கன்னா சொர்க்கம் பிடிக்குதா? அந்த கவிஞன் சொல்வான், சொர்க்கம் என்பது அழகு, அங்கே எங்களுடைய மாணவி இன்னும் பேரழகு. சொர்க்கம் என்பது அழகு,
அதில் எங்களுடைய மாணவி இருக்கிறார்கள் என்பது பேரழகு. ரசூலுல்லா இருக்கிறதுனால எனக்கு சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறேன். நான் உலகமும் மதீனாவை விரும்புகிறது, சொர்க்கமும் ரசூலுல்லாஹுக்காக வேண்டி அந்த சொர்க்கத்தையும் விரும்புகிறார்கள் என்கிற பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியம் குறையாத அளவிற்கு நாம் உள்ளே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அற்புதமாக கற்றுத்தரும். ஏன்னா மக்கா முழுக்க நாம் நிறைய அடையாளங்கள், ஹஜ்ருல் அஸ்வதை பார்க்கிறோம், கஅபாவை பார்க்கிறோம், ஜம்சமை பார்க்கிறோம், சஃபா மர்வாவை பார்க்கிறோம் என்று மினா, அரஃபா, முஸ்தலிஃபா என்று நிறைய இடங்களை பார்த்து வருகிற நமக்கு மதீனாவிற்குள் வருகிற பொழுது அங்கே கண்ணியத்திற்கு என்ன இருக்கிறது என்று யோசித்து விடக்கூடாது. அங்கே கண்ணியத்தினுடைய மொத்த உருவமாய் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்கிற ஒரு கண்ணியத்தோடு ஹாஜிகள் அந்த பூமிக்குள்ள கால் வைக்கணும். குர்ஆன் நிறைய ரசூலுல்லாஹுடைய சிறப்புகளும் கண்ணியமும் நமக்கு கற்றுத்தரும். நிறைய இடங்கள் நிறைய வார்த்தை பேசும். குர்ஆன்ல ஒரு சூராவுக்கு அல்லாஹ் இப்படி பேர் வச்சிருப்பான். ஒரு சூராவுக்கு பேர் அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான் ஹுஜராத். ஹுஜராத் அப்படின்னா அறைகள், ரூம். இந்த சூராவுக்கு ஏன் அப்படி ஒரு பேரை வச்சான் அப்படின்னு யோசிக்கிற பொழுது அல்லாஹ் கியாமத் வரை வருகிற நமக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை அற்புதமாக சொல்லி தரும். அந்த சூறாவில் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம். நபி அவர்கள் பக்கம் வருகிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் பொறுமை செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எது நபி அவங்கள்ட்ட வர்ற வரைக்கும் பொறுமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப அழகு, ரொம்ப சிறப்புன்னு அல்லாஹ் சொல்லுவான். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதுக்கு கீழே அற்புதமாக எழுதுவாங்க. ரசூலுல்லாஹவை ஒரு கைதி விடுவிப்பை சம்பந்தமாக சில கிராமத்துவாசி சந்திக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்க அவங்களோட விடுவிப்பு சம்பந்தமாக பேச வர்றாங்க. பேச வந்த நேரம் நடு உச்சி வெயில் நேரம், லுஹர் தொழுகைக்கு முன்பாக கைலூலாவுடைய நேரம். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அந்த கைலூலாவுடைய தூக்கத்தை ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த கைலூலாவுடைய தூக்கத்தை ரசூலுல்லாஹ் விரும்பி தூங்குறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அறைக்கு பின்னால் நின்று அவங்க யா முஹம்மத் ஸல்லல்லாஹு யா முஹம்மதுன்னு கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிட்ட உடனே அல்லாஹ் அக்பர். பொதுவாக நாம் அப்படி தானே, எவ்வளோ பெரிய யாராவது அனுமதி வாங்கிட்டு போயிட்டு இருந்தா நாங்கள் கேட்ட டைம் இதாங்க வர சொல்லுன்னு சொல்லுவோமா இல்லையா? இவங்க பின்னால் இருந்து கூப்பிடுறாங்க, அறைக்கு பின்னால் இருந்து யா முஹம்மதுன்னு அழைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கி வச்சான். இன்னல்லதீன யுனாதுனக மின் வராயில் ஹுஜராத். உங்களுடைய அறைக்கு பின்னால் இருந்து உங்களை அழைக்கிற இவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் உச்சத்தை எங்கே போய் அல்லாஹ் வைக்கிறான்? அவங்க வந்திருக்க அவங்களுடைய தேவைக்காக வேண்டி, தேவைக்கு வந்தவங்க குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய அறைக்கு பின்னால் இருந்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற அவர்கள் எல்லாம் அக்ஸருஹும் லா யாக்கிலூன், ரொம்ப அறிவில்லாதவங்க. நான் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொன்னான், வலவ் அன்னஹும் சபரு. அவங்க மட்டும் அப்படி அவங்க பேர் சொல்லி அழைக்காம நபியா வரட்டும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமை காத்திருந்தாங்கன்னா உலகத்தில் ரொம்ப சீதேவிகள் அவர்கள். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துடைய உச்சத்தில் அல்லாஹ் எங்கே போய் நிப்பாட்டுறான்? அவர்களுக்கு உண்டான சின்ன ஒரு இடைஞ்சலை கூட நீங்கள் கொடுத்துடாதீங்க, அவர்கள் வரட்டும் என்று நீங்கள் காத்து இருந்தால் லகான கைரல்லம். நீங்கள் தான் உலகத்தில் ரொம்ப சீதையானாங்க. அவசரப்பட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, உலகத்தில் நீங்கள் தான் அறிவில்லாதவங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிற அற்புதமான பாடம் அதுதான். ரசூலை சந்திக்க செல்கிறோம் என்கிற பொழுது ஈமான் முழுக்க அந்த ரசூலை பற்றியுண்டான கண்ணியத்தை நிரம்பி செல்கிற நாம் அமைதியோடும் அந்த ரசூலுக்கு முன்னால் நிற்க வேண்டிய கண்ணியத்தினுடைய உள்வாங்குதலை நாம் முழுதாய் உள்வாங்கி நிற்க வேண்டும் என்கிற அற்புதமான பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கற்றுக் கொடுக்குற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மக்காவில் என்னங்க இருக்குது? நம்ம மக்காவுடைய அடையாளமாக நம்ம சொல்லுவோம், தல்பியாவும் தவாஃபும் மக்காவுடைய அடையாளம் இல்லையா? மக்காவுடைய அடையாளம் ஹாஜிகளுக்கு போயிட்டே இருப்பாங்க, தல்பியா சொல்லிகிட்டே இருப்பாங்க, தவாஃபில் இருந்துகிட்டே இருப்பாங்க. மக்காவுடைய அடையாளங்கள் தொழுகை முடிஞ்ச உடனே தவாஃப் அடுத்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மதீனாவுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாமும் சலாத்தும் சொல்கிறது மதீனாவுடைய அடையாளம். மக்காவுக்கு ஒரு அடையாளம் தவாஃபும் தல்பியாவும் என்றால் மதீனாவினுடைய ஒரு அடையாளம் அங்கே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வதற்காக வேண்டி ஓடுறாங்க. எத்தனை நபர்கள் சலாம் சொல்கிறார்கள்? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வதற்கு உண்டான கணக்கை தினம் எது நோன்பு அல்லாத ஹஜ் அல்லாத காலங்கள், அதெல்லாம் பயங்கரமான சீசன் நேரம் இல்லையா? சீசன் நேரத்தில் எக்கச்சக்கமாக, சீசன் இல்லாமல் நார்மலாக ஒரு நாளைக்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை கடந்து சென்று சலாம் சொல்லி செல்கிற அந்த நபர்களுடைய சீதைகளுடைய எண்ணிக்கை கணக்கில் கொடுக்குறாங்க 11,880 பேர். அல்லாஹு அக்பர்.
இதுங்க ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்வது. ஒரு நாளைக்கு சீசன் இல்லாத நார்மல் நேரத்தில் ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபரை கடந்து போய் சலாம் சொல்லி செல்கிற அந்த சீதைகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு கணக்கு கொடுக்குறாங்க. 12,000க்கு குறைவாய் 11,880 பேர் ஒவ்வொரு நாளைக்கு சராசரியாக ரசூலுல்லாஹ் கடன் சொல்லி சலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு மாதத்திற்கு 20 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு போகிறாங்கன்னா, மக்காவில் எப்படி தவாஃப் நிற்பதில்லையோ மதீனாவில் அதுபோன்று சலாம் சொல்லுதல் இருக்கிறது கிடையாது. போன ஹாஜிகள் எல்லோரும் பார்த்துருக்கலாம். இரவு 12 மணிக்கு போனாலும் சலாம் சொல்லிகிட்டே நிற்பாங்க, 2 மணிக்கு போனால் சலாம் சொல்லிகிட்டே நிற்பாங்க, விடிய காலம் 3 மணிக்கு போனால் சலாம் சொல்லிகிட்டே நிற்பாங்க இல்லையா? அல்லாஹ் அப்படி என்ன ஒரு அன்பு இல்லையா ரசூலுல்லாஹ் மீது, அப்படி என்ன ஒரு அன்பு என்று யோசிக்கிற பொழுதுதான் அந்த மதீனாவுடைய கண்ணியத்தை நமக்கு அல்லாஹ் ஈமானுக்குள்ளே உள்வாங்கி தருகிறான். அன்பு என்ன செய்யும் அப்படின்னு கேட்குற இடத்துல முன்னாடி எல்லாம் அன்பு என்ன செய்யணும், அன்பு அதை கொடுக்கும் இதை கொடுக்கும். இன்றைக்கி அன்பு செய்யணும் அழகா சொல்லிடலாம், அன்பு நாட்டையே அடமானம் வைக்கும் இல்லையா? அன்பு என்ன செய்ய, அன்பு நாட்டையே அடமானம் வைக்கும். ஒத்தந்தான் தெரியும், அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது, ஒருவன் தவிர்த்து வேறு யாருமே தெரியாது, எப்படிப்பட்டவன் தெரியாது, என்ன செய்வான் தெரியாது, என்ன வகையான ஜாதின்னு தெரியாது. ஒருத்தனுடைய சொல்லுக்காக வேண்டி நாட்டையே ஒருத்தன் அடமானம் வைக்க முடியும்னா கேட்ட அன்பு. ஒரே வார்த்தை தான், எனக்கு அவரை பிடிக்கும். அந்த அன்பினால் ஒருவரை நம்பி நாட்டையே கொடுக்க முடியும்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காய் தன் வாழ்நாள் முழுக்க ரசூலுல்லாஹ் வாங்கி தந்தவங்க. இந்த உம்மத்தினுடைய கடைசி வெற்றி வரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடி வாங்கி தந்தாங்க. இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் செய்த சேவைகளுடைய அடையாளங்கள் நாம் நிறைய தேடி பார்க்கலாம். அதில் குறைஞ்சபட்ச ரசூலுல்லாஹ் அடையாளம் என்ன தெரியுமா? உலகத்தில் யாரும் முஃமின்கள் முஸ்லீம்கள் யாரும் நரகவாதியாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் பேசின நிறைய வார்த்தை முழுக்க ரசூலுல்லாஹ் அதை பேசினாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர். நாம் நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ் நமக்கு நிறைய அமல் சொல்லி கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் நிறைய சுன்னத் சொல்லி கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் நிறைய கற்றுக் கொடுத்தாங்கன்னு. அல்லாஹ் அக்பர். சின்ன சின்ன விஷயங்களை ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க, யாரும் நரகவாதியாக மாறிடக்கூடாது. நம்மளால் நினைச்சு பார்க்க முடியல எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ் நேசித்திருப்பார்கள். நீங்கள் பாங்கு சொன்னால் பாங்கிற்கு பின்னால் துஆவை ஓதுங்கள், நிச்சயம் ஹல்ல ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு வாஜிபாகும், சுவனவாதியாக மாற முடியும்னு காட்டினாங்க ரசூலுல்லாஹ். நாம் ஒது செய்தால் ஒதுவிற்கு பின்னால் துஆ ஓதுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒதுவிற்கு பின்னால் துஆ பெரிய விஷயமாக நினைக்கிறோம். முனே வார்த்தை அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் ஓதப்பட்ட முனே வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் ஒதுவுக்கு பின்னால் துஆ ஓதிருங்க, உங்களுடைய ஒதுவை அல்லாஹ் முத்திரை குத்தி வைத்திருப்பான். அதனுடைய பரக்கத்து என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் 8 வாசலையும் திறந்து வச்சு நீ விரும்பிய வாசல் வழியா சொர்க்கத்திற்கு போ அப்படின்னு சின்ன ஒரு அமலினால் ஒதுவினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தர்றான்னு சொன்னது ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ரசூல் இப்படி சொன்னாங்க, யாராவது எனக்கான 2 விஷயத்தை பொறுப்பேற்றுக்கோங்க, அல்முனு லஹுல் ஜன்னா, நான் அவருடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னாங்க. இன்னைக்கு என்னங்க அன்பினால் கொடுத்துட்டு தடுமாறி இருக்கிற இடத்துல என்ன செய்வான் ஏது செய்வான் தெரியாத இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, நீ 2ஐ பொறுப்பேற்றுக்கோ, நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உனது நாவையும் உனது தொடைக்கு மத்தியில் மர்ம உறுப்பையும் நீ பாதுகாத்துக்கொள், அதை கெட்டது விளைவைத்து விடாதே, அதுவும் லஹுல் ஜன்னா. இந்த 2ஐ நீங்கள் எனக்காக செய்யுங்க, உங்களை கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு நான் கூட்டு போகிறேன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் இந்த உம்மத்தில் யாரும் நரகவாதியாய் மாறிவிடக்கூடாது, இந்த உம்மத்தில் யாரும் நரகவாதியாக மாறிவிடக்கூடாது என்கிற கவலையோடு தனக்காக வேண்டி வாழாமல் இந்த உம்மத்திற்காக வாழ்ந்த ரசூலுக்கு முன்னால் நாம் உச்சகட்டமாய் போய் அங்கே நிற்கிறோம் என்கிற பொழுது நாம் பேச வேண்டிய வார்த்தையும் சலாமும் மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சலாத்தில் என்னங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டால் மார்க்கம் சொல்லுது 4 விஷயத்தை சொல்லுங்க. ஹஜ்ஜுக்கு செல்கிற ஹாஜிகள் நாம் இப்போதே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது ரசூலுக்கு முன்னால் வருகிற பொழுது நாம் சலாம் சொல்லிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் யா நபி அல்லாஹ் என்று சலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நாம் 4 விஷயம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் 4 விஷயம் சொல்லணும். சொன்னாங்க, நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. நாம் சொல்ல வேண்டியது அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அன்னக கத் பல்லகத்தர் ரிசாலா, நீங்கள் நபித்துவத்தை முழுமையாக எத்தி வச்சுட்டீங்க யா ரசூலுல்லாஹ். ஹஜ்ஜத்துல் வதா ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை தானே, நான் உங்களுக்கு கொண்டு வந்த தூதுவத்தை எத்தி வைத்து விட்டேன். நான் இந்த கேட்ட வார்த்தையை ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லிவிட்டு நாம் சொல்ல வேண்டும், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் கத் பல்லகத்தர் ரிசாலா, கொண்டு வந்த நபித்துவத்தை நீங்கள் முழுமையாக தந்து விட்டீர்கள் யா ரசூலுல்லாஹ். வ அத்தைத்தல் அமானா, இது 2வது விஷயம்.
யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் அமானிதத்தை சரியாய் நிறைவேற்றி விட்டீர்கள் யார் ரசூலுல்லாஹ், அந்த அமானிதத்தில் எதை நீங்கள் கூடுதல் குறைவாய் மறைத்து வெளிப்படுத்தின்றலாம் சொல்லல, அமானிதத்தை மார்க்கத்தை சரியாய் நிறைவேற்றி விட்டீர்கள் யார் ரசூலுல்லாஹ். அரபி தெரிஞ்சால் அரபியில், தமிழ் தெரிஞ்சால் தமிழில். மூணாவதாக நாம் சொல்ல வேண்டியது வ நஸஹ்தல் உம்மா, இந்த உம்மத்திற்கு நீங்கள் காலம் முழுக்க நலவை மட்டும்தான் நாடினீர்கள் யார் ரசூலுல்லாஹ். இந்த உம்மத்துக்கு எந்த விஷயத்தையும் நீங்கள் கெடுதல் நாடியல் யார் ரசூலுல்லாஹ். காலம் முழுக்க நீங்கள் உங்களுடைய ஹயாத்துள்ள வரையும் இந்த உம்மத்துக்கு நலவை மட்டும்தான் நாடினீர்கள். ரசூலுல்லாஹ் உச்சகட்டமாக இந்த வார்த்தையை பேசாங்க. ரசூலுல்லாஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. அல்லாஹ் அக்பர். நம்மை அல்லாஹ் நல்லவர்களாய், தொழுகையாளியாய், பேணிக்கு உடையவர்களாய், நோன்புடையவர்களாய் இல்லாமலோடு அல்லாஹ் ஆகட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் ஒருத்த அமலே செய்யல, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதோடு முடிஞ்சு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்ன தஹலல் ஜன்னா, உன்னையும் என்னுடைய ஷஃபாத்தின் மூலமாக சொர்க்கத்தை கூட்டு போகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நபிக்கு முன்னால் நாம் போய் நிற்கிற பொழுது நாம் இதை நினைத்து சொல்ல வேண்டும். வ நஸஹ்தல் உம்மா, இந்த உம்மத்திற்கு நீங்கள் எந்த விதத்திலும் கெடுதி நினைக்கல யார் ரசூலுல்லாஹ். கடைசி மனிதன் வரை சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய உயர்ந்த ஆசையாய், உயர்ந்த லட்சியமாய், உயர்ந்த கோரிக்கையை நீங்கள் வைத்திருந்தீர்கள் யார் ரசூலுல்லாஹ். நாலாவதாக நாம் பேச வேண்டியது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, நீங்கள் கொண்டு வந்த தீனை எடுத்து வைப்பதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் முழுக்க 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 அதை சரியாக செய்து முடித்தீர்கள் யார் ரசூலுல்லாஹ். அதில் எந்த மாற்றம் இல்லை என்று நானும் அல்லாஹ்விடம் ஷஃபாஅத்து சொல்கிறேன், நானும் அல்லாஹ்விடம் சலாத்தின் மூலமாக எத்தி வைக்கிறேன் என்று இந்த 4 விஷயத்தை நான் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால் நின்று நாம் சொல்ல வேண்டும். ரிசாலத்தை நீங்கள் சரியாக செய்து முடித்தீர்கள் யார் ரசூலுல்லாஹ். நீங்கள் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினீர்கள் யார் ரசூலுல்லாஹ். இந்த உம்மத்திற்கு நலவை நாடினீர்கள் யார் ரசூலுல்லாஹ். உங்களுடைய கடமையில் நீங்கள் எதுலையும் பின்வாங்கல்ல, நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் அதை சரியாக செய்து முடித்தீர்கள் என்று இந்த 4 விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி முடித்து விட்டு அவர்கள் நம்ம ஒப்படைத்து விட்டு தான் நாம் சலாம் சொல்லி கடந்து போகணும். இதை தான் ஒவ்வொரு நாளைக்கு 11,880 மக்கள் சலாம் சொல்லிட்டு போகிறாங்கன்னா ரசூலுடைய அந்த கண்ணியத்தை தாங்கி இருக்கிற அந்த மதீனாவை ஹஜ்ஜின் மூலமாய் உம்ராவின் மூலமாய் நான் அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும். செல்கிற பொழுதெல்லாம் அந்த கண்ணியத்தினுடைய ஆழத்தை நம் உள்ளத்தில் உள்வாங்கி ஈமானோடு நாம் நடப்பதற்கு அந்த பூமியில் கால் வைக்கிற நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி வரை நல்ல ஈமானோடு, கடைசி வரை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அந்த ஈமானோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் சந்திக்கிற அற்புதமான பேரானந்தமான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் குறிப்பாய் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிற எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பரிபூர்ணமான தௌஃபீகை நசீபாக்கி தந்தருள் வாலிபானாக. வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.